இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியும் அதன் விளக்கமும் பகுதியில் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21 19ஆம் அதிகாரம் வசனம் 1 அளவு பாராமல் மனதார செய்ய வேண்டிய மன்னிப்பை பற்றி இயேசு கூறும் பகுதியாகும். எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று பேதுரு இயேசுவை கேட்க, மன்னிப்பிற்கு எல்லை இல்லை என்பதை 7 முறை அல்ல 70 முறை 7 முறை மன்னிக்க வேண்டும் என்கிறார் இயேசு. என்ன ஒரு அற்புதமான கடவுளிடம் காணும் மன்னிப்பின் அளவு! மன்னிப்புக்கு வரையறை கிடையாது, அளவு கிடையாது என்பதை பரலோக ராஜ்யம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க தொடங்கிய அரசனை போன்றது. அரசனிடம் 10,000 தாலந்து கடன்பட்டிருந்த ஒரு ஊழியன் தனது இயலாமையில் தனக்கு உதவ வேண்டும் என்று கெஞ்சிய போது அரசன் அவனை மன்னித்து விடுதலை செய்தான். ஆனால் அதே ஊழியன் தன்னிடம் 100 வெள்ளிக்காசு மட்டும் கடன்பட்ட சக ஊழியனை கடனை கொடு என சித்திரவதை செய்து சிறையில் அடைத்தான். இதை கண்ட அரசன் கோபமடைந்து அந்த இரக்கமற்ற ஊழியனை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான். ஆன்மீக பாடம்: உங்களுள் ஒவ்வொருவரும் தன் சகோதரன் செய்த தவறை மன்னிக்காவிடில் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார். இதன் பொருள் என்ன? கடவுள் நமக்கு செய்த அளவற்ற எண்ணற்ற பாவ மன்னிப்பு என்னும் இரக்கத்தை நினைத்து பார்த்து நாமும் மற்றவர்களின் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்கிறார் இயேசு. இதைத்தான் இயேசு கற்றுக் கொடுத்த உன்னதமான ஜெபத்தில், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். ஆகவே நாம் பிறர் குற்றங்களை மன்னித்தால் மட்டுமே கடவுள் நம் பாவங்களை மன்னிப்பார் என்று இயேசு அழகாக கூறுகிறார். எனவே இறையாசிருடன் இறையருளுடன் கடவுளின் ஆவி தரும் வரங்களோடு வாழ பிறரின் குற்றங்களை மன்னித்து கடவுளின் பிள்ளைகளாக வாழுவோம். இறைவனுக்கு எதிராக நாம் செய்த பாவங்கள்தான் அந்த தெய்வ தாயின் முன் நம் தெய்வம் கொல்லப்பட்டார். எத்தனை மனவேதனை அந்த தெய்வத்தாயின் உள்ளத்தில் இருந்திருக்கும். ஆனாலும் நம்மை மன்னித்ததால் தான் அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது இன்றும் நம் தாயாக வலம் வந்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் அன்னை மரியாள். அன்னை மரியாளின் பிள்ளைகளாகிய நாமும் அவரை போன்று மன்னித்து வாழ்ந்தால் இறையாசிரை மனதார பெறுவோம். ஆமேன்.